Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி 7 எபிசோட் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் புதுசா ஒரு கேரக்டர் அதாவது லிப்ரோன்னு சொல்லிட்டு நிசினோயாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. நிசினோயா அந்த ரிசீவ் பண்றதை பார்த்த உடனே காகியாமா ஹினாட்டா ரெண்டு பேரும் வாயை பொளந்து பார்ப்பாங்க யார் சாமி வேண்டு. அவன் எடுத்து ரிசீவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹினாட்டா கிட்ட வந்து கேட்பாங்க நீ என்னோட சாட்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி. யாரை பார்த்தா சாட்டா இருக்கியான்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நிசினோயா கோவப்படுறான். ஓ சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எவ்வளவு ஹைட் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்கறான். அதுக்கு நிஷினோயாவும் நான் வந்து 159 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிட்டத்தட்ட 150 ரேஞ்ச் தானே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி ஹினாட்டா யோசிக்கான். நான் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து இப்பதான் என்னோட ஷார்ட்டா இருக்கிற ஒருத்தரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா ஒரு மாதிரி இருக்கான். என்னை பார்த்து என்னோட சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிட்டு இருக்காங்க. நேரம் டனாக்கா உள்ள வரான். ஹே நிஷினோயா வந்துட்டியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹாய் டனாக்கா அப்படின்னு சொல்றான். டைஜி ஹினாட்டா காகியாமா ரெண்டு பேரும் சொல்றாரு நீங்க இவனை பாத்துருக்க மாட்டீங்களா இவன் பேர் தான் நிஷினோயா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். நிஷினோயா ஓ நீங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். டே கோவமா மூஞ்சி வச்சிருக்கவனே உன்ட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா நம்ம காகியாமாவை பார்த்து சொல்றான். நீ ஜூனியர் ஸ்கூல்ல எங்க படிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம காகியாமாவை நான் கீட்டிகாவா ஃபர்ஸ்ட்ல படிச்சேன் அப்படின்னு சொல்றான். ஓ அந்த ஸ்கூல்ல அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கூல் அப்படின்னா உன்னோட சர்வீஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு சொல்றான். அது சரி நீங்க எந்த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி கேட்கறான் நம்ம நிஷினோயாவை பார்த்து காகியாமா. அதுக்கு நம்ம நிஷினோயாவை நான் சிடோரியாமால படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா வந்து பார்த்துட்டு என்னது அந்த ஸ்கூல் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கூல் ஆச்சு அங்க இருந்து நீங்க கராசுனாவை போய் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கறான். ஒருவேளை என்ன மாதிரி நீங்களும் கோச் யூகே மறுபடியும் வருவாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பான். நிஷினோயா வந்துட்டு அதெல்லாம் காரணம் இல்ல அப்படின்னு ஒரு சீரியஸ் டோன்ல சொல்றான். காகியாமா ஹினாட்டா ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமா சொல்ல போறாரு போலே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்ததுக்கான காரணமே இங்க இருக்க பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் இருக்கே பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். வாயை பொளந்துருவாங்க இவங்க. என்னமோ சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படி சொல்றாருன்னு பாக்காங்க இவங்களும். அண்ட் இங்க பசங்களுக்கான யூனிஃபார்ம் சூப்பரா இருக்கு எனக்கு பிளாக் கலர்னா ரொம்ப பிடிக்குமா பிளாக் யூனிஃபார்ம் பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கேர்ள்ஸும் கியூட்டா இருக்காங்க பாய்ஸோட யூனிஃபார்மும் நல்லா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சோ அதனாலதான் எனக்கு கராசுனாக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அந்த டைம்ல கியோகோ உள்ளாராங்க. ஓ கியோகோ உன்னை பார்க்க தானே 7 கடல் தாண்டி வந்திருக்கேன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க போறான். கண்ணத்துல ஒரு அடியை போட மூடிக்கிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான். சுகாரா வந்துட்டு இன்னும் இவன் கொஞ்சம் கூட மாறல அப்படின்ற மாதிரி டைச்சிட்ட சொல்றான். டைச்சி வந்துட்டு வெல் அவன் அப்படிதான் இருப்பான் ஆனா அவன் ஒரு கேம்னு இறங்கிட்டான் அப்படின்னா அவன மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ்டு யாராலும் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது சரி ஆசாகி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கறான் நிஷினோயா வந்துட்டு. அதுக்கு டைச்சி இன்னும் வரல அப்படின்னு சொல்றாரு. அந்த லூசு பையன் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தோட இருக்கான். டனாக்கா வந்துட்டு உன்னோட சீனியர் அவனுக்கு ஒழுங்கா மரியாதை கொடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றான். எவனா இருந்தா எனக்கு அவன் வரலன்னா நானும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நிஷினோயா ஜிம் அவுட் போய்கிட்டு இருக்கப்ப ஹினாட்டா பின்னாடி வந்து கூப்பிடுறான். நீ லிப்ரோவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஓ என்னோட ஹைட்டை வச்சு நீ என்ன லிப்ரோன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல உன்னோட ரிசீவிங்க பார்த்தேன் அதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். ஹினாட்டா சொல்றான் உனே தான் இந்த கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொன்னாரு அப்படின்றான். ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிஷினோயா வைக்கப்படுறான். அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டு உண்மையிலே அவன் சொன்னானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹினாட்டாவும் ஆமா அப்படின்னு சொல்றான். நான் ரிசீவிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிறேன் வாலிபாலை பொறுத்தவரை அது மிக முக்கியமான பாட்டு அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு அதை சொல்லி தரீங்களா சார் அப்படின்னு கேட்கறான். என்னது என்ன பார்த்து ஒருத்தர் சார்ன்றானா அப்படின்ற சந்தோஷத்துல டே ஹினாட்டா வீட்டுக்கு போறப்போ உனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா சாப்பிடும் அப்படின்னு சொல்றான். அதான் ஒரு சீனியரோட வேலை நீ சீனியர்னு சொன்னல அதனால உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதனால மறுபடியும் நான் வாலிபால் விளையாட வந்துருவேன்னு சொல்லி நினைக்காத ஜஸ்ட் நான் உனக்கு பிராக்டிஸ் கொடுக்க மட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு நைட்டு நிஷினோயா வந்துட்டு ஹினாட்டா கிட்ட ரிசீவிங் சொல்லி தர வந்திருக்கான். இப்போ என்னோட கையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பூஸ் பேம் அப்படின்னு சொல்றான். என்னடா இது ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா சுக்கி 2 பேரும் முழிக்காங்க. ஏன்டா இப்படி சொன்னா யாருக்கடா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு டனாக்காவும் கேட்கான். காகியம் வந்துட்டு இல்ல எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமாடா நீ ஒரு முட்டா பையன் நீ இப்படிதான் ஜூ ஊன்னு கத்திக்கிட்டு இருப்பா இவனும் அப்படிதான் கத்திக்கிட்டு இருக்கான். கண்ணாடி வந்து ஒரு புக்கை கையில வச்சுக்கிட்டு ஓ லிப்ரோனா இந்த மாதிரி ஸ்பெஷலா டிஃபென்ஸ் ஆடுறதுனே ஒரு பொசிஷனா அப்படின்ற மாதிரி அந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அந்நேரம் டைச்சிங் சொல்றான் ஆமா இதனாலதான் அவனை நாங்க கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றான். இவன் பார்க்க வேணா ஸ்மாலா இருக்கலாம் ஆனா இவனோட பிரசன்ஸ் தான் கோர்ட்டுக்குள்ள ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்றான். அண்ட் இவன் மட்டும் இருந்தானா போதும் எங்க எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் அதனால இவன் கண்டிப்பா டீமுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம டைச்சி சொல்றான். அடுத்து ஹினாட்டா வந்து நிஷினோயாவை பத்தி கேட்கறான். நீ ஆசாகின்னு சொல்லி காலையில யாரையோ சொன்னியா அது யாரு அப்படின்ற மாதிரி அவன் தான் எங்க டீமோட ஏஸ் அப்படின்னு சொல்றான் நிஷினோயா. ஹினாட்டா அதை கேட்ட உடனே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்கான். அது கேட்கிற நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா நானும் ஏஸ் ஆகணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நிஷினோயாவோ என்னது உன்னோட ஹைட்ல ஏஸ் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹினாட்டாவும் தலையை தொங்க போட்டு நிக்கிறான். அவன் என்கரேஜ் பண்ற மாதிரி ஐ லைக் யூ டியூட் அப்படின்னு சொல்றான் நிஷினோயா. நீ உன்னோட பெஸ்ட்டை கூட கண்டிப்பா உன்னாலே ஏஸ் ஆக முடியும் ஏஸ்ன்றது ரொம்ப கூலா இருக்கும் இல்லையா அதனால தானே நீ ஏஸ் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படின்னு சொல்றான். எல்லாரோட ட்ரீமே ஏஸ் ஆகணும்னு சொல்லி தானே ஆசையா இருக்கும் அப்படின்னு கேட்கறான் நிஷினோயா. அதுக்கு ஹினாட்டாவும் ஆமா ஏஸ் தான் ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு சொல்றான். வெல் ஏஸ்ன்றது ரொம்ப கூலா தான் இருக்கு பேர் கூட கூலா தான் இருக்கு கேட்க ஆனா செட்ரு லிப்ரோன்றதெல்லாம் கேட்கவே போரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு காகியாமாக்கும் கொஞ்சம் கோவம் வருது என்ன செட்டரை பத்தி இவன் தப்பா சொல்றான் அப்படின்ட்டு. ஆனாலும் ஆடியன்ஸோட சவுண்ட் ஒரு ஸ்பைக்கிங்கை விட ஒரு அமேசிங்கான ரிசீவிங்கை பார்த்தாங்கன்னா அவ்வளவு என்கரேஜ் பண்ணுவாங்க அதுதான் உண்மையிலேயே கூலானது அப்படின்னு சொல்றான். வாலிபால்ன்றது ஹைட்டா இருக்கிறவங்க விளையாடுறதான் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பொசிஷனை விட்டா வேற கிடையாது. இப்ப நான் ஒருவேளை ஹைட்டா இருந்தா கூட ஸ்டில் நான் லிப்ரோவா இருக்கதான் ஆசைப்படுறேன் அதான் ரொம்ப கூலானது அப்படின்னு சொல்றான். வாலிபாலை பொறுத்தவரை பால் கீழே விழுகுறதுக்கு முன்னாடி வர நம்ம தோக்க மாட்டோம் அதை பாத்துக்கிறது முக்கியமான வேலை நான் தான் சோ நான் தான் இங்க கூலான அப்படின்னு சொல்றான்.
கேட்கும் போதே அவ்வளவு கூஸ்பம்ஸா இருக்கும். அதெல்லாம் அடுத்த சீன்ல கண்ணாடி வந்து ஒரு கடைக்குள்ள வந்துட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்னால இந்த டீம் லீட் பண்ண முடியாது, சோ நீங்க கண்டிப்பா வந்தாகணும் வாங்க அப்படின்ற மாதிரி கேட்கான். அப்பதான் அவரோட ஃபேஸை காட்டுறாங்க. இவர் தான் வந்துட்டு யூகாய். இவர் ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ல பாத்துருப்பீங்க, பண்ணு தர மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாரு நம்ம பசங்க. அவர் தான் அவரு சொல்றாரு, என்னோட தாத்தா தான் கராசுனா டீம் நல்லா லீட் பண்ணாரு, அவர் பேரு யூகாய் தான். சோ அவர் மாதிரிலாம் நான் ஒண்ணும் கிடையாது, எனக்கு அது மாதிரி கோச்சிங்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல நீங்க கண்டிப்பா வந்து அந்த பசங்களோட லேட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க இப்போதைக்கு ஃபுல் பொட்டன்சியல்ல இருக்காங்க, அவங்களை கரெக்டா யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு, நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நான் வரப்போறதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா போயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இப்போதைக்கு நான் போயிட்டேன், அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்றேன். என்னது அப்புறம் வருவியா, எத்தனை வாட்டி கேட்டாலும் என்னோட மனசு மாற போறதுல, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில சுகவாரா வந்துட்டு ஒருத்தனை பார்க்க வந்திருக்கான். ஹே ஆசகி அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் ஆசகியோட ஃபேஸை நமக்கு காட்டுறாங்க. இவன் தான் ஆக்சுவலா கராசுனோ டீமோட ஏஸ். சுகவாரா வந்துட்டு அவன் நீ மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணணும், நிஷினோயா வந்துட்டு அவன் சஸ்பென்ஷன்ல இருந்து, சோ நீயும் வா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அவன் வந்துட்டானா, கேட்க நல்லதா இருக்கு, பரவாயில்ல, இருந்தாலும் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன வந்து கூப்பிட்டு சந்தோஷமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் இப்ப வந்தேன் அப்படின்னா போன வாட்டி நடந்த மாதிரி தான் நடக்கும், அதனால நான் வர வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சூப்பரா விளையாடுவாங்க, சோ இனிமே நீ தனியா டீம் லீட் பண்ண வேணும்னு அவசியம் இல்ல, நம்ம 6 பேர் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்துட்டு ஆசகி உனைய கவுன்சிலிங் ரூம் கூப்பிட்டாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அப்பதான் வெளியே பார்த்தா ஹினாட்டா காகியமா 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ஆசகி அவங்களை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கா. நேரம் சுகாரா வந்துட்டு ஹே வெயிட் ஆசகி அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ இவன் தான் ஆசகி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பாக்குறான். சுகாரா வந்துட்டு நீங்க 3rd இயர் கிளாஸ்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கான். எனிவேஸ் இவங்க 2 பேரும் தான் ஹினாட்டா அண்ட் காகியமா அப்படின்ற மாதிரி ஆசகிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஓ நீங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆசகின்னு சொல்றான். பார்க்கதான் ஆளு பல்கா இருக்காரு, ஆனா நல்ல மனுஷனா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா நினைக்கிறான். பாக்குறதுக்கு என்னதான் நம்ம சூக்கி ஹேட்டுக்குள்ளனால நல்ல பல்காவே இருக்காரு, சோ இதனாலதான் இவர் கராசுனோட ஏசா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆசகி உங்க 2 பேரும் பார்த்துட்டு சரி உங்களோட பெஸ்ட்டை நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நீங்க எங்க கூட விளையாட வரலையா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்க, நானும் ஏஸ் ஆகணும்னு சொல்லி தான் ஆசைப்படுறேன், அதனால நான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்கறான். இல்ல நான் இப்போ ஒன்னும் ஏஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசகி அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹினாட்டாவும் காகியமாவும் நம்ம சுகவாராட்ட கேட்கறாங்க, அவனுக்கு என்னாச்சு, எதனால இப்ப வாலிபால் ஆட வர மாட்டேங்க, எதுவும் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான் காகியமா. அதெல்லாம் இல்ல, உண்மையை சொல்ல போனா அப்படின்னா அவனுக்கு வாலிபால் மேல இருந்த லவ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசகி தான் எங்க டீம்ல டாலான பவரான ஒரு பிளேயர், எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன் இருந்தாலும் எங்க டீமுக்காக எப்பவுமே பாயிண்ட் வாங்கி தருவான். பட் அன்னைக்கு ஒரு நாள் நடந்த மேட்ச்ல அவனோட அட்டாக்கிங் எல்லாமே பிளாக்ல மாட்டுச்சு, அவனால எதுவுமே பண்ண முடியல, அது எல்லாமே அவனோட தப்பு தான் சொல்லிட்டு அவனே பிளேம் பண்ணிக்கிட்டான், அதனாலதான் அவனுக்கு இப்ப வாலிபால் மேல இருந்த லவ்வே போச்சு அப்படின்ற மாதிரி சுகவாரா சொல்றான். அடுத்து இப்ப ஜிம்ம காட்டுறாங்க. நிஷினோயா வந்துட்டு ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி ஒரு பாலை ரிசீவ் பண்றான். கரெக்டா கூடக்குள்ள போய் பால் விழுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியல, கக்கபக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இப்ப ரோல் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு வாயை மூடுகடா ஃபர்ஸ்ட் இயர் பாசக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிஷினோயா அங்க கண்ணாடி உள்ள வராரு, எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கேம்ப் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஒரு ட்ரைனிங் கேம்ப் போறோம் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரைனிங் கேம்ப் முடியறப்ப நான் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ பிராக்டிஸ் மேட்சா, யார் கூட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டோக்கியோல இருக்கக்கூடிய நாக்கமோ டீம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டீம் ஏற்கனவே கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்டா இதனோட பேர் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேக்குறான். அதுக்கு நம்ம டனாகாவும் ஆமா ஒரு காலத்துல நம்ம கராசுனோ ஸ்கூலும் அந்த நாக்கமோ ஸ்கூலும் ஒரு மிகப்பெரிய ரைவல்ஸா இருந்தாங்க, நம்ம கோச்சுக்கும் அங்க இருக்க கோச்சுக்கும் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய போட்டியாவே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி இப்ப நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி சொல்லிடுறான். நம்ம நிஷினோயா வந்துட்டு டைச்சி கிட்ட சொல்ல வரான்னு, ஹே டைச்சி என்னால இந்த பிராக்டிஸ் மேட்ச்க்கு வர முடியாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற, எதுக்கு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கான் டைச்சியும். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாம் ரொம்பவே நல்லா விளையாடுறாங்க, அவங்களுக்கு இங்க இருந்து நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் என்னால மேட்ச் எல்லாம் விளையாட முடியாது, ஆசகி இல்லாம என்னால ஒரு மேட்ச் நினைச்சு பார்க்க முடியல அப்படின்றான். என்ன மன்னிச்சிரு, நான் செல்ஃபிஷா தான் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் வரல அப்படின்ற மாதிரி நிஷினோயா சொல்றான். அதுக்கு டைச்சியும் இப்ப என்ன நீ பிராக்டிஸ் மேட்ச்ல ஆடலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேம்பா தான் அட்டெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இந்த சீனிங்க கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில பார்த்தா காகியமா ஹினாட்டா 2 பேரும் மறுபடியும் ஆசகி கிட்ட பேச வந்திருக்காங்க. ஆசகி சொல்றான் நான் உங்களை அப்ரிசியேட் பண்றேன், பட் இருந்தாலும் என்னால இப்ப வந்து விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப வந்தாலும் என்னால அந்த சுவரை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னோட ஸ்கில்ஸை நான் இப்ப இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இயர் தான், இருந்தாலும் எனக்கு இது சொல்லணும்னு தோணுது, அதனால நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பரவாயில்ல நீ சொல்லு எதனால அப்படின்ற மாதிரி ஆசகி சொல்றான். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது, நானுமே ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கிறேன், அண்ட் எப்பவுமே என்னோட அட்டாக்கிங்க ஈஸியா பிளாக் பண்ணிடுவாங்க எல்லாரும், அது எப்ப அப்படின்னா காகியமா செட்டிங் பண்றதுக்கு முன்னாடி வர எனக்கு காகியமா செட் பண்றப்ப நான் ஆப்போசிட் கோர்ட்டோட வியூவை பார்த்தேன், அது ரொம்பவே சூப்பரா இருந்தது, எந்தவித சவருமே அங்க இல்ல, அண்ட் அதோட நான் அந்த பால் அடிக்கும் போது அந்த சவுண்ட் பிளஸ் அது கேட்கும் போதே எனக்கு ரொம்பவே சூப்பர் ஃபீலிங்கா இருந்தது அப்படின்றான். ஆசகியும் வந்துட்டு அந்த வியூவா நான் அதை நினைச்சு பார்த்திருக்கேன் அப்படின்னு அவனாவே நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அண்ட் அவன் பால் அடிக்கும் போது அந்த வர்ற சவுண்ட் அதையுமே நினைச்சு பாக்குறான், இதெல்லாம் நான் நல்லாவே ஃபீல் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசகி நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களை நினைச்சா பொறாமையா இருக்குது, ஏன்னா உங்ககிட்ட ஹைட்டும் இருக்குது அண்ட் பிளாக்கை தாண்டி அடிக்கிற அளவுக்கு பவரும் இருக்குது, என்கிட்ட இது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா இது உங்ககிட்ட இருக்குது, ஏதோ ஒரு மேட்ச்ல நீங்க கம்ப்ளீட்டா பிளாக் ஆனதுனால உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அர்த்தம் இல்ல, நீங்க பல மேட்ச்ல நம்ம டீம் கிரிட்டிக்கலா இருக்கிற சிச்சுவேஷன்ல நிறைய பாயிண்ட் வாங்கி தந்திருக்கீங்க, அதனாலதானே உங்களை எல்லாரும் ஏஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க, அப்ப நீங்க தானே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆசகி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். காகியமா வந்துட்டு சரிவா கிளம்ப நமக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவை கூட்டு போயிடுறான். அன்னை சாயங்காலம் அப்படியே ஆசகி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் அந்த வாலிபால் கோட்டை பார்த்து நிக்கிறான். அவன் கோட்டை நோக்கி உள்ள போய்கிட்டு இருக்கான். அந்நேரம் ஹினாட்டா
காயமா 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹினாட்டா வந்து ஸ்பைக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹினாட்டா அடிக்கிறத பார்த்தோன்னே ஹினாட்டா சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான் ஆசகி. பால் அடிக்கும் போது அது நம்ம கையில படும்போது ஒரு சவுண்ட் சூப்பரா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹினாட்டா. ஆசகி அவனை கையை பார்த்துக்கிட்டே எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஏன்னா இப்பதான் கராசுனா டீம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்ஃபில் ஆகிட்டே வர்றாங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்ப நான் மறக்காம லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.